ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி, அதாவது காளானில் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா சூடான பிறகு அதில் ஒரு பிரியாணி இலை, 2-3 சுருள் பட்டை, ஒரு 3 கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சியும் பூண்டையும் நல்லா துருவி தான் சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப சின்னதாக இருக்கும்ல, இந்த மாதிரி சின்ன துருவலில் வச்சு அதை நல்லா துருவி அதை சேர்த்துக்கிட்டேன். அது கூட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த பச்சை வாசனை போன பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசால் பொடியெல்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் தனி மல்லிப்பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அதுக்கு பிறகு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசால் பொடியோட ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். காளானை நல்லா கழுவிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு காளானை இந்த நல்லா வெங்காயம், தக்காளி, அந்த மசால் பொடி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் கூட வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம அதில் காளானில் இருக்கிற தண்ணியவே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். பொடி எல்லாமே காளான் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம எதுக்குனாலும் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்றப்ப நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி விட வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சா மட்டும் போதும். ஏற்கனவே காளான் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி மட்டும் கொதிக்கிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வச்சு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான காளான் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதை நம்ம எல்லா சாப்பாட்டு கூடயுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.